ஒரு நாள் ஹிரண்யாக்ஷன் வேதங்களையே கடலின் அடிக்கு எறிந்து மறைத்தான். உலகம் இருளில் மூழ்கியது, அறிவே இல்லாத இரவு போல. அந்த நேரத்தில் பூமி தேவி நடுங்கி விஷ்ணுவை அழைத்தாள். விஷ்ணு மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, ஒரு புதிய ரூபம் எடுத்தார், வராகா. 3 உலகத்தையும் குலைக்கும் குரல் முழக்கத்துடன் அவர் கடலுக்குள் இறங்கினார். கடல் பிளந்து அழிவின் புயல் எழுந்தது. அடியில் ஹிரண்யாக்ஷன் காத்திருந்தான், அசுரர்களின் அதிபதி. முதல் மோதலில் கடலை கூட அதிர வைத்தார்கள். வராகாவின் கொம்பும் ஹிரண்யாக்ஷனின் கதைப்பாயும் மிரள வைக்கும் தீப்பொறிகள் பறந்தன. இருவரின் போர் கடலையே கொதிக்க வைத்தது. இறுதியில் ஒரே கொம்பு தாக்குதலில் ஹிரண்யாக்ஷன் வீழ்ந்தான். வராகா வேதங்களையும் பூமியையும் மீட்டு உலகத்துக்கு மீண்டும் ஒளியை கொண்டு வந்தார்.